கல்வி தனியாக இருக்கணும், அரசியல் தனியாக இருக்கணும். அரசியலை கல்விக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எல்லா பள்ளிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா, டாப் மார்க்ஸ் வாங்குறவங்களது கொண்டாடுறாங்க. அண்ட் மதிப்பெண்கள் வாங்காத மாணவர்களை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. தமிழ் சமூகம் கல்வியில் என்ன நிலையில் இருக்குது? நம்மெல்லாம் வேர் பெஸ்ட் பிரைன்ஸ் அண்டர் ஒர்ஸ்ட் கண்டிஷனில். இந்த மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கவே மறுத்துறோம். நம்ம இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களோட நம்ம வந்து கம்பீட் பண்ணவே கூடாது. நான் அந்த மாநிலங்கள்லாம் நம்ம அப்படி சொல்லி தான் பெருமைப்பட்டுக்கிறோம். அந்த யானைகள் போருக்கு போகும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக போகுமா, அந்த வில்லேஜே அப்படியே வைப்ரேட் ஆகுமா. இன்றைக்கி அந்த யானைகளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கோவிலில் ஊர்வலம் வர்றதுக்கும் வாசல்லேருந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்கும். அறிவார்ந்த சமூகம் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா பள்ளிகள் வந்து இப்போ குறிப்பாக இந்த சீசனில் பார்க்குறது வெறும் டெஸ்ட்டாக வச்சு குழந்தைங்களை வந்து பயமுறுத்துகிறாங்க. இப்போ +2 அப்புறம் ஒரு 85+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இதில் வந்து இந்த 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்கள் +2 மார்க்கே பார்க்குறதில்ல. வணக்கம், இது திரு டாக்ஸ். இன்றைய பாட்காஸ்டில் நம்மளோட பேச இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு நெடுஞ்செழியன் கல்வியாளராக உருவாவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எப்படி அந்த கல்வியாளராக? நிச்சயமாக கிடையாது. நான் என்னோடய பள்ளி படிப்பை வந்து மதுரையில் முடிச்சுட்டு என்னோடய கல்லூரிக்காக நான் கிண்டி பொறியியல் கல்லூரியில் வந்து பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட் வழியாக நான் வந்து பாம்பேயில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு 1 வருஷம் மத்திய பிரதேசில் இருந்துட்டு அப்புறம் இந்த பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து மதுரை நேட்டிவ்கே வந்து நான் என்னோட சீரியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பித்து சாஃப்ட்வேர் டீலர் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வாஸ் டீலிங் ஆல் CAD/CAM. எந்த வருஷம் அதெல்லாம்? 96 to 2002 வரைக்கும். 96-2000 பெரிய அளவில் சாஃப்ட்வேர் பற்றின அவேர்னஸ் அந்த ஏரியாவில் நான் ஐடி பற்றின அவேர்னஸ் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நான் பட் என்னோட மேஜர் கிளைண்ட்ஸ் வந்து டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், BHEL இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து லீகல் சாஃப்ட்வேர்ஸ், மைக்ரோசாஃப்ட், ஆட்டோடெஸ்க் எல்லாம். என்ன படிச்சீங்க ஆக்சுவலாக? நான் வந்து கிண்டி பொறியியல் கல்லூரியில் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 86 to 90 பேட்ச் நான் வந்து பாஸ் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து பாம்பேலேருந்து உடனே வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த 96 வந்து குவிட் பண்ணிவிட்டு வந்து இதை ஆரம்பித்து பண்ணும்பொழுது நான் நிறைய கல்லூரிகளுக்கும் இந்த சாஃப்ட்வேர் கொடுக்க வேண்டியது, லீகல் சாஃப்ட்வேர். அப்போ போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மலாம் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் கொடுப்பீங்க கல்லூரிகள்? நான் எல்லாம் லீகல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், CAD/CAM, ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து அது வந்து கம்பல்சரி AICT நார்ம்ஸ் படி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் கம்பெனிஸ் தான் என்னோட மேஜர் கிளைண்ட்ஸ். பட் கம்பெனிஸ் பண்ணும்போது காலேஜஸ்க்கும் வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்போ கொடுக்கும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த பசங்களாம் இன்ஃபர்மேஷன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து அது 2003 வந்து ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் 4, 5, 6 4 வருஷம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புக்கை நிப்பாட்டிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு பிளான்டு ஜேர்னி. நான் பிறந்ததுலேருந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் இந்த பிளான்லாம் கிடையாது. இன்றைக்கும் வந்து நான் நிறைய விஷயங்கள் பெற்றோர்கள்லேருந்து கற்றுக்கிறேன். பெற்றோர்கள் என்னெல்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ உதவலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட இது வந்து பண்ணும்போது அதில் வந்து நாங்களும் நிறைய விஷயங்களை மாற்றி ஒன்றுனா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புக்குங்காண்டி ரிலீஸ் பண்ணோம். புக்கு நான் வந்து ஒரு ஃபார்வேர்டு வாங்கும்போது தான் என்னோடய மென்டர், என்னோடய குரு டாக்டர் M. ஆனந்தகிருஷ்ணன், அவங்க வந்து பழைய வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி, 3 டைம் சேர்மன் IIT கான்பூர் சாரோட அந்த புக்கு ஃபார்வேர்டு கொடுத்துட்டு, நீ இதுக்கு வந்து புக்கை பார்த்துட்டு இதை நானே ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் என் கூட இந்த கமிட்டிலாம் நீ ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சாரோட நான் நிறைய கமிட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிளானிங் கமிஷன், UGC, மினிஸ்ட்ரி ஆஃப் HRDலாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அந்த அனுபவங்கள் 15 ஆண்டுகள் நான் வந்து சாரோடைய பணிக்கு இருந்தது. அது ஒரு நல்ல அனுபவம். அது கல்வி பயணம் வந்து சார் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிலில் இறந்ததுக்கப்புறம் பட் என்னோடய பணிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சாரோட கமிட்டிலையும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ அந்த கல்வியில் வந்து ஒரு முழுமை, இன்னொரு சைடு வந்து நான் பார்க்காத விஷயங்கள் சார் மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் வந்து அந்த பயணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கல்வியில் தரம் பற்றியும் தரத்தின் ஆழத்தை பற்றியும் நான் சார்ட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு கல்வியாளராக உங்களோட முதல் அனுபவம் எப்போ ஒரு ஊடக வெளிச்சம் உங்கள் மேலே விழுக ஆரம்பித்தது? அது 2004 சொல்லலாம். நிறைய அந்த புஸ்தகத்துக்காக நான் வந்து இது பண்ணும்பொழுது மீடியா நிறைய எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம்லேயே வந்து குறிப்பாக வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அடுத்த லெவல் போகும்பொழுது
நிறைய முதல்ல நான் பிரிண்ட் மீடியாவில் தான் நிறைய எங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சது. அப்புறம் எழுத ஆரம்பிச்சிங்க. பிரிண்ட் மீடியா வழியாக இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து வெளியே வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய மீடியாஸ் வந்து பேசிக்கலி இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் இங்கே நம்ம புதிய தலைமுறை ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கற்க கஸ்டரில் முதல் ஷோவில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் இங்கேயும் பண்ணியிருக்கோம், நிறைய சேனல்ஸ்லேயும் பண்ணியிருக்கோம். இந்த கல்வி பயணத்தில் வந்து என்னால் வந்து தமிழகத்திலேருந்து எண்ணற்ற மாணவர்களை தமிழகம் தாண்டி இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் இன்றைக்கி நீங்கள் எந்த கம்பெனி சொன்னாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்க. அண்ட் தேர் ஆல் இன் வெரி ஹை பொசிஷன் அட் அ வெரி யங் ஏஜ். ரொம்ப கம்மியான வயசில் அந்த மாணவர்கள் பற்றின சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் டெஃபினட்டாக பேசுவோம் பின்னால் வரும்னு. உங்களோட கட்டுரைகள்லாம் படிக்கும்போது சில கட்டுரைகளில் ஒரு இதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இஸ்ரேலையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணியிருந்தீங்க. கல்விக்கு அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4.5 விழுக்காடு கல்விக்காக மட்டுமே, உயர்கல்வி ஆராய்ச்சிக்காக மட்டுமே செலவிடுறாங்க அப்படின்னா, அதே நேரத்தில் இந்தியான்றது 2.9% மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்படி பார்க்குறீங்க நம்மளோட கல்வி தரத்தையும் மேலை நாடுகளோட கல்வி தரம்? வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் அதாவது தே இன்வெஸ்ட் ஆன் ஹியூமன் கேபிட்டல், மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மனிதர் வந்து நல்ல கல்வியின் மூலமாக நல்ல ஒரு வெற்றி அடைந்ததுக்கப்புறம் அது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துதுங்கிறது அவங்களோட தேரி. அது ப்ரூவன் தேரி. அது எல்லாமே வந்து ஆல்ரெடி இது ப்ரூவ்ட். ஒருத்தர் படித்து அந்த குடும்பத்திலேருந்து அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தார்னா அவர் குடும்பம் மட்டும் இல்லை, அவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அந்த சொசைட்டியும் அந்த நாடே முன்னேறுது. ஏன்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் க்ரோத் தான் அந்த கண்ட்ரியோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபவுண்டேஷன். அதில் வந்து இஸ்ரேலும் நம்மள மாதிரி ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு. ஆனால் அந்த நாடு இப்போவும் வந்து இப்போ வாரில் போய் திருப்பி இதாகிட்டுருக்கு. பட் அந்த வார் இல்லை அப்படின்னா அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அந்த கல்விக்காக அவங்க செலவழிச்சது. நீங்கள் எந்த ஒரு துறை எடுத்தாலும் உங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனராக இருக்கட்டும், நானோ டெக்னாலஜி, இன்டெலெக்சுவல்ஸ் அதிகமாக இருக்க ஒரு நாடு. அங்கேருந்து நிறைய பேர் அமெரிக்கா போனதில் தான் அந்த அமெரிக்கா வந்து சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பாப்புலேஷனில் அது டாப்பில் இருக்குது. அதுமாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கூகுளோட கோஃபவுண்டர் சர்ஜி பிரெயின் எல்லாருமே அங்கேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அந்த கல்வியை வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப குறுகிய சின்ன நாடு தான். நம்ம சின்ன நாட்டில் வந்து கல்வியின் மூலமாக அந்த கல்வி அந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கும் வியப்படைய அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, கல்விக்கு சில நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கின்றன. நம்ம என்ன அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம வந்து இந்தியாவோட கிராஸ் அதாவது பாப்புலேஷன் வந்து எடுத்திங்கன்னா மீடியன் ஏஜ்னு சொல்கிறது 28.4. சைனா வந்து 38.4 மேலே போயிடுச்சு. சைனா வந்து என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் 3 குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்மள்ட்ட வந்து நல்ல எஜுகேட்டட் பாப்புலேஷன் இருக்குது. அண்ட் இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக நாடுகளிலே இந்த மாதிரி இந்த ஏஜ் பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது. அது குறிப்பாக தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா தமிழகத்தில் நமக்கு வந்து மாணவர்கள்ட்ட இயற்கையாகவே அந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குது. இந்த ஆர்வத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம்னா நம்ம நாடு வந்து உலக நாடுகளுக்கே வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ கோவிட் வரும்போது அண்டு இந்தியாவிலே பெஸ்ட்டாக பண்ண 2 ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. ஒன்று எய்ம்ஸ் டெல்லி பண்ணாங்க, இங்கே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் சிஎம்சி வெல்லூரும் பண்ணாங்க. மருத்துவர்கள் நம்மள்ட்ட வந்து நல்ல சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவத்தை வந்து நம்ம நல்லா முறைப்படுத்தணும் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு உலகத்துக்கே நம்ம தான் வந்து மெடிக்கல் கேபிட்டலாக இருப்போம். ஏன்னா இந்த பாப்புலேஷன் மற்ற நாடுகளில் கிடையாது. அப்போ நம்ம கட்டமைப்புகள், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம வந்து நெறிப்படுத்தணும் அப்படின்னா அடுத்து என்ன வந்தாலும் உலகம் வந்து இங்கே வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நம்ம தமிழ் சமூகம், இப்போ இந்தியாவை பற்றி பேசுகிறோம், தமிழ் சமூகம் கல்வியில் என்ன நிலையில் இருக்குது? நம்மெல்லாம் வேர் பெஸ்ட் பிரைன்ஸ் அண்டர் ஒர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நல்ல திறமையான மாணவர்கள் திறமைக்கு ஏற்ற தளம் வந்து இன்னும் சரியாக அமைக்கப்படவில்லை இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களோட நம்ம வந்து கம்பீட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாநிலங்களாம் நம்ம அப்படி சொல்லி தான் பெருமைப்பட்டுக்கிறோம். நம்ம அப்படி தான் பண்ணிக்கிறோம். பட் அந்த மாநிலங்களை பற்றி நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம எப்போவே தாண்டியாச்சு. நம்ம அதனால் நம்ம வந்து பின்னால் உள்ளவங்களை பார்த்து நம்ம நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட இன்னும் முன்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த லெவலுக்கு நம்ம போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், உலகத்திலே சிறந்த ஒரு இதாக கொண்டு வரணும். அப்போ நமக்கு வந்து குறிப்பாக நான் பார்க்க போகும்போது நான் வந்து ஆனந்த விடலில் மிஸ்டர் நீலகண்டன் சார் எழுதிய அந்த ராஜேந்திரங்கிற புக்கை படிச்சுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு கொடுத்தாரு, நியூ இயர் கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் சோழ வரலாறு பார்க்கும்போது எஸ்பெஷலி அந்த ராஜேந்திர சோழன் வந்து அவர் எடுத்திருக்க முயற்சிகள் டாக்குமெண்ட் பண்ணல. பட் அவங்களோட வீரம் மட்டும் இல்லை, விவேகம், திட்டமிடல் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இந்த தமிழ் சமுதாயம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது மிகுந்த வேதனை தருகிறது. அதாவது எல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஆவணப்படுத்தப்படலை. புத்தக வாசிப்புகள் அப்படிங்கிறது தேங்க்ஸ் டு புக் ஃபேர் ஏதோ கொஞ்சம்லாம் நம்ம வாங்குகிறோம். பட் அதை வாங்கிட்டு போய் எவ்வளோ பேர் படிக்க அதுவுமே அதுதான் சொல்ல வந்து அதுவுமே ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரி ஆகிடுச்சு. போகிறான், ஒரு 10 புக்கை வாங்குகிறோம், சோஷியல் மீடியாவில்
போஸ்ட் போடுறான், அது பிறகு அது எத்தனை பேர் படிக்கிறோம் அப்படின்னு தெரியல. படிக்கிறத பழக்கப்படுத்திட்டா எந்த விஷயங்கள்னாலும் உங்களால் ஈஸியாக மாறுதலுக்கு ஏற்றவாறு உங்களை வந்து காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அந்த தனி நபருக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்து வாசித்தால் அவர் வாழ்க்கை என்றைக்குமே மேம்பட்டுருக்குங்கிறதுல ஒரு மாற்று. அது அறிவார்ந்த சமூகம் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து மிகுந்த வேதனை தருகிறது. அப்போ இருந்த கற்பித்தல் முறையும் இப்போ நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற அல்லது கற்பித்தல் முறையும் எப்படி வேறுபட்டிருக்கு? இல்லை, நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் 100% கமிட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கல்வி கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒழுக்கத்தையும் கல்வி கற்பதற்கான ஒரு நெறிமுறைப்படுத்தலில் வந்து அழகாக அவங்க நல்ல வழிவகுத்து கொடுத்தாங்க. அது வந்து இருந்தது. அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது நல்ல கமிட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு 100% இருக்காங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% கமிட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அந்த ஜென்ரேஷன் நீங்கள் சொல்ல 80-90s அது பார்த்தது. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் வந்து சடனாக எக்ஸ்ப்ளோஷன், நிறைய குழந்தைங்க வந்து இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் கிடையாது. அது ஒரு நல்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச பிரின்சிபல் இருக்கார். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் இருக்கார். அவர் சொன்னார், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியார் பள்ளிக்கு போகிறாங்க, ஆனால் தனியார் பள்ளியில் இருக்க நல்ல டீச்சர்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க. ஏன்னா அவங்க ஆசிரியர் வேலை நிரந்தரமான வேலைன்னு. ஆனால் இவங்களுக்கு சரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அப்படி நடக்குதா? நிச்சயமாக. இன்றைக்கி நல்ல டீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வேலைன்னு தானே இங்கே வராங்க. ஏன்னா தனியாரில் எனக்கு அவ்வளோ வேலை கிடைக்க மாட்டேங்குது, சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் வேலைக்கு வராங்க, நிரந்தரமான சம்பளத்துக்காக இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வரும்பொழுது அந்த பக்கத்தில் நல்ல பெரிய கேப் விழுகுது, வேக்கம் வந்து விழுகுது. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த 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 ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு தனியாக ஷிஃப்ட்டுங்கிறத வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்ம கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது. இல்லை, பொதுவாக பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்கும். தனியார் பள்ளிகள் அளவுக்கு அரசு பள்ளிகளில் போதுமான அதோட தரம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு பார்வை எல்லாத்துட்டையும் நார்மலாகவே இருக்குது. அதை நோக்கி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த இது மாறுபட்டுக்கிட்டு வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தனியார் கல்வி நிலையங்கள், அரசு கல்வி நிலையங்கள் அப்படின்றது. இல்லை, தனியார் கல்வி நிறுவனங்களில் என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் வந்து நல்ல கமிட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஈக்குவலாக நான் கமிட்டட் டீச்சர்ஸும் இருக்காங்க. அதில் வந்து மெயினாக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியும் அரசியலும் சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தனிப்பட்ட கருத்தில் நான் வேறுபடுறேன். ஏன்னா கல்வியும் அரசியலும் சேர்ந்தாலே அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதனால் வந்து கல்வி தனியாக இருக்கணும், அரசியல் தனியாக இருக்கணும், அரசியலை கல்விக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறது என்னோடய வேண்டுகோள். ஒரு கல்வியாளராக அரசு தரப்பில் உங்கள்கிட்ட ஏதாவது ஆலோசனைகள், ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நிறைய நாங்கள் வந்து கமிட்டிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் கமிட்டிஸில் வந்து அதாவது எண்ணங்கள், திட்டமிடல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அந்த கவர்மெண்ட், அந்த அஃபிஷியல் அங்கே இருக்காங்களா, அந்த யார் பர்சன் அதை வித்துட்டாங்களோ அவங்க அதை வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்குள்ள அவங்கள வேறு ஒரு துறைக்கு நம்ம மாற்றிடும். ஆனால் இந்த கல்விங்கிறது என்றைக்குமே வந்து தொடர்ந்து ஒரு காலப்பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ண அல்லது நீங்கள் பரிந்துரைத்த ஏதாவது நல்ல ஸ்கீம்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படி விஷயங்கள் வந்து நான் வந்து கவர்மெண்ட்டோட இணைந்து, நான் மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் என்ன ஒரு குழுவாக இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் என்னோட ப்ரொஃபஸர் வந்து அவங்க டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் இருந்தாங்க. அப்போ அந்த கமிட்டி இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டியில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். சாரோட அனந்தகிருஷ்ணன் சாரோட ட்ராவல் பண்ணும்போது இந்த ஓபிசி ரிசர்வேஷன் 27% வந்து நாங்கள் 69% ரிசர்வேஷனுக்கு சாரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு அம்பாஸ் சங்கர் ஷா கமிஷன் எப்படி இருந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி கொண்டு வந்தாங்க, சட்டநாதன் கமிஷன் எப்படி இருந்தது, இந்த 69% ரிசர்வேஷனால் தமிழ்நாடு எவ்வளோ வந்து முன்னேறி இருக்குது, அதில் வந்து ஏன் வந்து இது வந்து நீங்கள் 27% ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காற்று அந்த மாதிரி சாரோட ஒர்க் பண்ணும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசி ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் நல்ல ஹாப்பினஸ் இருந்தது. நிறைய கமிட்டிஸ், எஜுகேஷன் கமிட்டிஸ், நாங்கள் நிறைய பிளானிங் கமிஷன், யூஜிசி எல்லாம் சாரோட அசஸ் பண்ணி தமிழ்நாடு நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா வந்து எனக்கு லேர்னிங் நல்லா இருந்தது. நிறைய அனுபவங்கள் வந்து அதாவது நம்ம அரசு வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கொஞ்சம் இடையில முதல்ல ஒர்க் பண்ணும்போது அது கவர்மெண்ட் எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. பட் அதில் இன்னும் அதனோட அந்த வேகம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா இருந்ததுன்னா, ஏன்னா இதில் வந்து நம்ம காலத்துக்கும் நம்ம அந்த பாப்புலேஷனுக்கும் நேரத்துக்கும் இடையில தான் போட்டி. இப்போ திடீர்னு வந்து இப்போ நீங்கள் வந்து கோவிட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா கோவிட்னால குழந்தைங்களோட கற்றல் திறனில் 25 வருஷம் பின்னாடி வந்துட்டாங்கங்கிறாங்க. இன்றைக்கும் இந்த கோவிடில் அஃபெக்ட் ஆன சில்ட்ரன் வந்து எழுதும்போது அவங்களால தேர்வை வந்து 3 மணி நேரம் முழுமையாக முடிக்க முடியாது, ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு. இது மாதிரி கற்றலில் ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்தால் கூட அடுத்த இல்லை அது ஆனால் அது ஒரு பர்டிகுலர் பேட்ச் மட்டும்தான். அடுத்த பேட்ச் இப்போ யங் ஜென்ரேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது, அவங்களோட லேர்னிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு கோவிட் முன்னாடி உள்ள பையனும் கோவிட் பின்னாடி உள்ள பையனும் பார்த்தீங்கன்னா அவனோட வந்து பயங்கர டேலண்டடாக வராங்க. அதனால் இந்த காம்படிஷன் இவங்களுக்கு கீழே இருந்து வருது. அதனால் போட்டிகள் நிறைந்த உலகம்,
ஆனால் அதே சமயத்தில் எவ்வளோ போட்டிகள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு வாய்ப்புகள், எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேடுறதில்லை நம்ம, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம். வாய்ப்புகளுக்கான வாசல்கள் திறந்திருக்கு, அதை சரியாக பயன்படுத்த நம்மள்ட்ட தேடல் இல்லை. அதான் ஔவையார் சொன்ன மாதிரி நம்ம என்ன நமக்கு தெரியுமோ அதை வச்சு நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கணும். ஆக்சுவலாக நமக்கு ஒன்றும் தெரியாது. என்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கணும், அன்றைக்கி தான் எனக்கு முன்னாடி குழி தோன்றேன்னு அர்த்தம், நானே விழுகிறதுக்கு. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் தேடல் வந்து எவ்வளோ ஆழமாக விரிவாக இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வைரங்கள் கிடைக்கும். தேடலைன்னா நீங்கள் மேலே இருக்க மண் எடுத்தே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க. ஆனால் உங்கள் திறமைகள் வந்து வீணடிக்கப்படும். ஜென்ரலாக ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக இன்றைக்கி இருக்க நிலையில் அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையனை டாக்டர் ஆக்கணும், இல்லை இன்ஜினியர் ஆக்கணும், இல்லை அதை தாண்டி அதிகபட்சமாக யோசிச்சாங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுதான் ஆக்கணும் அப்படின்றதா எல்லாருக்குமான ஒரு பார்வையாக, ஒரு பொதுவாகவே அப்படி தான் இருக்குது. இதை தாண்டி என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? இல்லை, கோர்சஸ் எனாமஸ் கோர்சஸ். இப்போ நான் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ராஜா ஹரிஹரன் ஒரு பையன். அவர் வந்து நான் பேசிக்கலி இங்கே டிசைன் வருது, கல்ஃப்லேருந்து படித்தார். இங்கே டிசைன் முடிச்சுட்டு இப்போ டோமஸ் அகாடமின்னு இட்டாலியில் வந்து லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் படித்தார். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது. இப்போ பேசிக்கலி வந்து நீங்கள் ஆடி, பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டை, ரோலெக்ஸ் இந்த மாதிரி பிராண்டை எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணுங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கோர்ஸ் பேர் என்ன? லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட். லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இங்கே கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்குது. நீங்கள் யூஜிக்கு அதுக்கு ரிலேட்டட் கோர்ஸை படித்து நீங்கள் வெளியே போயிடலாம். ஓகே. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கார்த்திக் கிருஷ்ணன் இருக்கார். அவரை வந்து சேலம். அவரை வந்து நான் டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் போட்டோம். அவர் அங்கே படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது சிஎஸ்கே T20 மேட்ச் அவங்க பிளேயர்ஸோட எவாலுவேஷன் பண்ணார். டெல்லியோட குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்து தீபாவளி எப்போ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணார். அங்கே கோடிங் கிளப்பில் சேர்ந்து விம்பிள்டன் மேட்ச்சில் ஸ்கோரிங் போர்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டான்ஃபோர்டில் போய் படித்தார். அப்போ வந்து ஃப்ளட் சயின்டிஸ்ட்னு லண்டனில் இருக்கார். இப்படி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னே தெரியாது. இப்போ திடீர்னு ஒரு துபாயில் வெள்ளம் வருது அப்படின்னா இதை எப்படி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலமாக ஃப்ளட்டை ப்ரெடிக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரிலாம் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. நிறைய நமக்கு எண்ணற்ற உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை தேடுவதற்கோ இல்லை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் குறைவாக இருக்குது. இல்லை, ஒரு பேரண்டாகவே என்னோட கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வாய்ப்புகளை தேடுறதுல முயற்சிக்கலை அப்படின்றது. இப்போ நான் ஒரு மீடியாவில் இருக்க ஒரு நபராகவே இருந்தால் கூட அதிகபட்சமாக என்னால் என்ன செஞ்சிட முடியும்னா, வெப்சைட்டில் பார்க்கலாம், டெய்லி பேப்பர் படிக்கலாம். இதை தாண்டி எங்கெங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு அவங்க அந்தந்த வெப்சைட்ஸ் ஒரு ஆள் எல்லா கல்லூரிகளோட வெப்சைட்ஸை தேடி அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸோட வேல்யூ என்ன, அதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தேடல் அல்லது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இல்லை, இப்போ உதாரணமாக நாங்கள்லாம் படிப்போம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியாது. ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட கேட்போம், லைப்ரரியில் போய் கேட்போம். ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதை வச்சு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துப்போம். அதில் ஒரு 10 பேரில் 6 பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, 2 பேர் தப்பாக சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லாமல் கூட இருக்கலாம். இதை வச்சு நாங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. இந்த சென்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் 1 கோடி தவறான இன்ஃபர்மேஷனை பார்க்க வேண்டியது. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு பேக்கேஜிங் தேவைப்படுது. இந்த இடத்துல எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எதை நான் கரெக்டாக எடுத்து எதை ட்ராவல் பண்ணுங்கிறது வந்து இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாக இருக்குது எல்லா துறைகள்லையுமே இன்றைக்கி வந்து. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு வருஷம் தேடினாலும் 10 வருஷம் தேடினாலும் கிடைக்கக்கூடிய முடியாத தகவல்கள். ஒருத்தர் எடுத்து இந்த துறையிலே அவர் ஆழமாக ட்ராவல் பண்ணி எடுத்து பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது அவங்க எவ்வளோ உள் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துறைகளை இன்றைக்கி இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் அட் ரைட் டைம் கிடைக்கலனா தட் வில் பி த டெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். சரியான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்கலனா அந்த தகவல் வந்து பின்னாடி கிடச்சி ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களை மீட் பண்ணலை, அவங்க பையன் காலேஜ் முடித்து எல்லா வேலைக்கு போய் மீட் பண்ணார்னா இந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் இழந்திருப்பார். அந்த வாய்ப்புகள் எனக்கு இந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னு கூட தெரியாமலே அவர் இழந்திருப்பார். இப்படி தான் நம்ம திறமைகள் வந்து வீணடிக்கப்படுது. அந்த திறமைகள் வீணடிக்கிறதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அந்த காலத்தில் வந்து சோழர்கள் எல்லா அரசர்களுமே வந்து யானையை வந்து போருக்கு வச்சுருந்தாங்க. சோழர்களோட படைகள்ங்கிறது 65,000 எலிஃபென்ட்ஸ் வச்சுருக்காங்க என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். அந்த யானைகள் போருக்கு போகும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக போகுமா, அந்த வில்லேஜே அப்படியே வைப்ரேட் ஆகுமா. இன்றைக்கி அந்த யானைகளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கோவிலில் ஊரில் வர்றதுக்கும் வாசல்லேருந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்கும். யானைக்கே இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானை மாற்றப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் நம்ம மாணவர்கள் அப்படி தான் இருக்காங்க. நம்ம மாறி இருக்கோம். அதாவது எனக்கு இப்படி திறமை இருக்குன்னு தெரியாமலே வாழ்நாள் முழுவதும் இந்த திறமையை வச்சுட்டு திறமையை வந்து நம்ம இழக்கிறோம். இழக்கிறோங்கிறது கூட நமக்கு அந்த யானைக்கு தெரியாத அளவுக்கு தான் நம்ம இழக்கிறோங்கிறது மிகுந்த வேதனை தருகிறது. ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கான தகவல் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து 2014 2017 வரைக்கும் சிபிஎஸ்இ எம்பேனல் ஏஜென்சி,
எங்களோட கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது மேண்டேட்ரி ப்ரோக்ராம். 180 ரூபா தான் ஒரு ஸ்கூலில், ஒரு ஃபேமிலிக்கு. எந்த ஸ்கூலுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்க வந்து எல்லா பள்ளிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா டாப் மார்க்ஸ் வாங்குறவங்கள வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் மதிப்பெண்கள் வாங்காத மாணவர்களை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஆனால் சொசைட்டியே இப்போ அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. அது தவறுன்னு சொல்கிறேன். அதாவது என்ன, மதிப்பெண்களை வைத்து வந்து இன்றைக்கி உலகம் கிடையாது. ஏன்னா மதிப்பெண்களை தாண்டி நிறைய உலகம் இருக்குது. இப்போ +2க்கு அப்புறம் ஒரு 85+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இதில் வந்து இந்த 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்கள் +2 மார்க்கே பார்க்குறதில்ல. நீட்டில் எப்படி வந்து நீட் ஸ்கோர் வாங்கினா போதும், போர்டில் நீங்கள் ஒரு 50% இருந்தாலே போதும். இது மாதிரி ஒரு 80 மேலே வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நம்ம பார்க்கலைன்னா இதெல்லாம் நமக்கு ஐயோ மார்க் வரலையா போச்சா. ஏன்னா பள்ளிகள் வந்து இப்போ குறிப்பாக இந்த சீசனில் பார்க்குறது வெறும் டெஸ்ட்டாக வச்சு குழந்தைங்களை வந்து பயமுறுத்துகிறாங்க. எனக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிற பேரில் நான் டிசம்பர்லேருந்தே டெஸ்ட் ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்க வந்து எக்ஸாம் குறிப்பாக 12th படிக்கிற அப்படின்னா +1 12th ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இப்படி கஷ்டப்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகிறாங்க. கல்வி மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. அதுவும் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாமாக கேட்டால் அப்போ தான் இந்த பையன் ஃபைனலுக்கு படிப்பான். ஆனால் அதுக்குள்ளே டீமோட்டிவேட் ஆகிறான். வருடம் வந்து வரக்கூடிய குழந்தைகளின் மாறுதல்களை கல்வியை சார்ந்த சமூகம் உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து மன அளவில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், இவங்க எல்லாருமே இதுதான் நாங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம், இதுதான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கவே மறுத்துறோம். இது வந்து மிகுந்த வேதனை. பிகாஸ் என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னமோ வாய்ப்புகள்லாம் இருக்குது. எனக்கு இல்லை நம்ம இன்றைக்குமே அந்த க்ரைட்டீரியா எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா 100% தேர்ச்சி எந்த பள்ளி காட்டுறாங்களோ அங்கே போய் தான் நம்ம பசங்களை சேர்க்குறோம். இல்லை இங்கேருந்து பாஸ் அவுட் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அங்கேருந்து ஒரு 2-3 பேர் ஐஐடிக்கு போயிருக்காங்க, இல்லை நீட்டில் எத்தனை பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஐஐடியில் மொத்தம் 7000 சீட்ஸ்க்கு மேலே கிடையாது. அதுமாதிரி நீங்கள் மெடிக்கல்னு எடுத்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் 5000 சீட்ஸ்க்கு மேலே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இந்த 5000 சீட்டுக்கு 20 லட்சம் பேர் போட்டிடுறாங்க ஏறத்தாழ. அப்போ இந்த 20 லட்சத்தில் இந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் லட்சக்கணக்கில் போட்டியிட வேண்டியிருக்கு. இன்னொரு சைடில் போட்டியே இல்லாமல் இருக்குது. அது ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டாப்புக்கு போயிடலாம். பட் நம்ம இந்த லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகிறது தான் விரும்புகிறோமே ஒழிய ஃபியூ தௌசண்ட்ஸில் 100ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போகிறது நம்ம விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. ஆனால் அதில் தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எதெல்லாம் நீங்கள் வாய்ப்புகள் நினைக்கிறீங்களோ அங்கே வாய்ப்புகள் கிடையாது. எதெல்லாம் நீங்கள் வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அறியாமை. அது வந்து நீங்கள் வந்து அறிந்து கொள்வதற்கான முயற்சி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நம்ம செலவழிக்கிறோம். இந்த குழந்தைக்கு எதெல்லாம் ஃபிட் ஆகும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்மள்கிட்ட கிடையாது. அது பெற்றோர்கள்ட்டையும் கிடையாது, மாணவர்கள்ட்டையும் கிடையாது, பள்ளிகள்ட்டையும் கிடையாது. ஒரு சில பெற்றோர்கள் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு குழந்தைங்களை வந்து ட்ராக்கில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் வந்து நான் வந்து ஐ எம் டூயிங் ஃபார் டாப் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டாப்லேயும் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் பாட்டம்லேயும் பண்ணுறேன். இந்த 2 பேர்ட்டையும் இருக்குது. இந்த நடுத்தர குடும்பங்கள் எல்லாமே இங்கேயும் அங்கேயும் போய் ஸ்விங் பண்ணிவிட்டு இடையில காணாமல் போயிடுறாங்க. இப்போ உங்களை அணுகுன மாணவர்கள் அல்லது உங்கள்கிட்ட பயிற்சிக்குன்னு வர்ற மாணவர்கள் அப்படி சக்ஸஸ் பண்ண கேஸ் ஸ்டடீஸ் அப்படி நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. 1-2 கிடையாது, எல்லா துறைகள்லையுமே இருக்குது. ஏன்னா நான் வந்து பொறியியல் மருத்துவம் மட்டும் நான் வந்து கைட் பண்ணுறது கிடையாது. நான் ஐஐடிக்கு அனுப்புகிறோம், எய்ம்ஸ் டெல்லிக்கு அனுப்புகிறோம், டாப் இன்ஸ்டியூஷன் அனுப்புகிறோம். பட் இந்தியாவில் நீங்கள் அறிய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா +2க்கு அப்புறம் இருக்க எல்லா தேர்வையும் குழந்தைங்களை எழுத சொல்கிறேன். எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான் நாங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த அரசில் எது நல்ல இன்ஸ்டியூஷனோ அதை எடுத்து 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லுவோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ ஒரு 40, 30 எவ்வளோ 35 to 50 எழுதுவாங்க. எழுதி அவங்க பழகிட்டாங்கன்னா எக்ஸாம்ங்கிற ஒரு ஃபியரே இருக்காது. ஒரு எக்ஸாம் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 2016 நீட்டும் இருந்தது, சிஎம்சி இருந்தது. எனக்கு ஒரு கேர்ள் வந்து நீட் எழுதி அந்த பொண்ணு கிடைக்கல. ஆனால் சிஎம்சியில் ஒரு 14 சீட்டில் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன படிக்கிறாங்க, 3 மணி நேரத்தில் அவங்க மெமரியில் எப்படி ஏற்றி எப்படி ரீகலெக்ட் பண்ணுறாங்கிறதுக்கு எதுவுமே கேரண்டி கிடையாது. எனக்கு அதே மாதிரி ஒரு சேலத்துலேருந்து ஒரு பொண்ணு மஞ்சுளான்னு சொல்லிட்டு, மஞ்சுளா வந்து ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனில் 30 மேக்ஸ், 30 ஃபிசிக்ஸ், 30 கெமிஸ்ட்ரியில் அந்த கேர்ள் 360க்கு ஒரு 125 வாங்கி ஜே அட்வான்ஸ் குவாலிஃபை பண்ணாங்க. பட் அதே கேர்ள் வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் மேக்ஸ் 60, ஃபிசிக்ஸ் 60, கெமிஸ்ட்ரி 60 இந்தியாவிலே 13வது ரேங்க் வந்தாங்க. பட் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்கள தூக்கி நான் மேனேஜ்மெண்ட்டில் அது வேண்டான்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் ஐஏஎம் இந்தூர் கிடச்சிது. ஐஏஎம் இந்தூரில் 5 வருஷமும் ஷீஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து போன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கேர்ள் வந்து 5 வருஷமும் இந்தியாவில் இருக்க ஒரு 100 அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து அவங்க டாப் பண்ண முடியுது அப்படின்னா டேலண்ட் இஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் இந்த திறமைகள் கொட்டி கிடக்கு. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இதில் ஒரு அடிப்படையான கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது சரியானு பாருங்கள். நிறையா விண்ணப்பிச்சு நிறையா தேர்வு எழுதணும் அப்படின்றீங்க. போட்டியிடுறதை தாண்டி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கோ அதுக்கு விண்ணப்பிச்சு அதுக்கான தேர்வுகள் எழுதணுன்றது.
இது ஒரு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக செட்டில் ஆனவங்களுக்கு இது ஈஸிலி மேனேஜபிள். இது ஓரளவுக்கு உண்மையிலே சிரமப்படுறாங்க, எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா போதுன்னு நினச்சி அப்ளை பண்ணுறவங்கன்றது அதிகபட்சம் ஒரு 10-20 நான் அதிகமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் அட்லீஸ்ட் 1000 2000 அந்த ரேஞ்சில் 500 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படின்னும் போது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முடிந்த வரைக்கும் எவ்வளோ தேர்வுகள் எழுத முடியுமோ அந்த தேர்வில் எழுதி பார்க்குறது தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தேர்வுகள் எழுதலாம். எழுதிட்டு கிடைக்கிற தேர்வுகளில் நம்ம ரிலேட்டட் கோர்சஸ் அப்படிங்கலாம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய எடுக்கிறேன். ஒரு மாதத்துக்கு எப்படி லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து நாங்கள் வருஷத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துட்டு கல்லூரி படிக்கும்போது எங்கள்கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஈஸியாக ஐஐடிக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா யூஜியில் தான் ஐஐடி லட்சத்தில் போட்டிடணும். போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் ஃபியூ தௌசண்ட்ஸ் 10,000 தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்கள் போகலாங்கிற வழி தெரியாது. பட் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிவிட்டு ஐஐடி ஈஸியாக போகலாம். இப்போ நீங்கள் நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குடும்ப வருமானத்துக்கு ஏற்றவாறு ஒரு கல்வியை தேர்ந்தெடுங்கள். இந்த இடத்துல நிறைய செலவழிக்காதீங்க. அண்டர் கிராஜுவேஷன் கல்விங்கிறது ஒரு இனிமையான பயணம். இது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து தவழ்ந்து எப்படி மொழி கற்றுக்குதோ அது மாதிரி ஒரு இனிமையான பயணம். இதை காம்ப்ளிகேட் பண்ணி காமிக்கக்கூடாது. இன்றைக்கி அதான் நான் ஒரு எல்லாத்தையும் சொல்கிறது வந்து மிஸ்டர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிற அதான் சொல்லியிருப்பார், குழந்தைங்க வந்து பார்ன் இன் அனதர் டைம். இந்த குழந்தைங்கள ஆர்கானிக்காக விட்டிங்கன்னா அந்த குழந்தை நல்லா வந்துடும். நீங்கள் நீட்டும் ஐஐடியும் ஃபெர்டிலைசர் அடிச்சிங்கன்னா காணாமல் போயிடும். ஆனால் அந்த குழந்தைய ஆர்கானிக்காக விடணும்னா அந்த குழந்தை பருவத்துக்கான எல்லாத்தையுமே இழக்குது. இப்போ விளையாடுறதில்ல, அந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள்ட்ட நம்ம பேச விடுறதில்ல. அந்த குழந்தைய வந்து நம்ம இல்லை பயங்கரமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு படி மேலே போய் டிவியை கட் பண்ணிடுறது, டிவியை கட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நம்ம அவங்களோட தனி சுதந்திரத்தை வந்து பறிக்கிறோம். பட் இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். கட்டுப்பாடு வந்து நம்ம படிக்கும் போதும் இருந்தது. அன்றைக்கி டிவிலாம் இவ்வளோ கிடையாது. பெற்றோர்கள் வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது, விளையாடக்கூடாது, இல்லை போனால் 1/2 மணி நேரத்தில் விளையாண்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓவர் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் மீது திணிக்கப்படக்கூடிய கல்வி சுமை. இந்த கல்வி சுமையை வந்து நம்ம வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பணம் போட்டதுனால அந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, என் பணத்துக்கு ஏதாவது என் குழந்தை வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு அடிப்படையாக ஒரு அச்சம் இருக்குது இல்லையா? சப்போஸ் அவன் நல்லா படிக்காமல் செட்டில் ஆகாமல் போயிட்டானா அவனோட எதிர்காலம் கேள்விக்குறியாக. உங்களோட பயம்தான் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது. இப்போ நீங்கள் கேட்டிங்க, நான் 1ஆவதுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் 12ஆவது வரைக்கும் படித்ததுக்கு இந்த ஒரு வருஷம் என் குழந்தை எங்கெல்லாம் எக்ஸாம் கிடைக்குது அப்படின்னு நான் ட்ரை பண்ணலைன்னா இது வரைக்கும் நான் செலவழித்த எல்லா பணமுமே நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் காஸ்ட் நிறைய தான் ஆகுது. இதில் எனக்கு நிறைய மாணவர்கள், நான் வந்து நிறைய ரிமோட் வில்லேஜ் இப்போ நாங்கள் இப்போ ராயப்பன்பட்டின்னு சொல்லி தேனிக்கிட்ட எடுத்தோம். சின்ன சின்ன கிராமங்களில் எடுக்கணும். அந்த பிள்ளைங்கள்லாம் சென்னையில் தான் வந்து சென்டர் பண்ணுவோம். இல்லை அவங்க திருவனந்தபுரம் அங்கே தங்கி படிக்கிறதுக்கோ, இல்லை அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதே பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் படிக்கக்கூடிய குழந்தைய நான் வந்து அழகாக காரில் வச்சு பத்திரமா கூட்டிகிட்டு போய் வீட்டில் இறக்கி வரணும். அந்த சென்டரில் இறக்கணும், கூட்டிகிட்டு வரோம். அவங்க வந்து நைட்டு ட்ரெயினை பிடிச்சோ பஸ் பிடிச்சோ தேனியிலேருந்து வந்து இங்கே வந்து ஸ்டேஷனில் குளிச்சுட்டு, இல்லை எங்கள் பஸ் ஸ்டாண்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் போய் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுனாங்கன்னா அவங்க தூக்கத்தையும் இவங்க தூக்கத்தையும் நான் ஒன்றா வச்சுக்க முடியாது. அவங்களோட மெமரி ரீகலெக்ஷனையும் இவங்களோட மெமரி ரீகலெக்ஷனையும் இன்றைக்கி எக்ஸாம் சொன்னால் நம்ம ஆன்லைன் எல்லாம் சொன்னாலுமே கூட சென்டர்ஸ் எல்லாமே நம்ம முக்கியமான நகரங்களில் தான் வைக்கிறோம். நம்ம இன்னும் சின்ன கிராமங்கள்லையோ பக்கத்தில் சிறு சிறு நகரங்கள்லையோ மாவட்டங்கள்லையோ கொண்டு போய் வைக்கிறதில்ல. அதுக்கு எக்ஸாம் கண்டக்டிங் அத்தாரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அவ்வளோ பேர் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்ணுறதில்ல. இன்றைக்கி கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஐசி வெப்சைட் இருக்குது. என்ஐசியோட சென்டர்ஸ் இந்தியா முழுவதுமே அந்தந்த மாவட்டத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன சென்டர் க்ரியேட் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமே. அட்லீஸ்ட் அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தானே. எனக்கு சொல்ல அரசு கல்லூரிகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் தமிழகத்தை தாண்டி போகக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி நிறைய நல்லா வின் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களை பற்றி புரிந்துக்கிறாங்க, மொழியை கற்றுக்குறாங்க. அந்த இப்போ எனக்குலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ராசிபுரத்துலேருந்து அனுப்பினேன். நான் வந்து அவங்க வந்து சோனிபட் ஹரியானாவில் போய் நிஃப்டம்னு ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படித்தாங்க. அவங்க பேரண்ட் ஃபஸ்ட் இயர் போய் முடிச்சுட்டு பையன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கள் தாஜ்மஹால் எல்லாம் ஹிமாலயஸ்லாம் சுற்றி காமிச்சோன்னா அவர் சொல்கிறார், நல்ல வேலை சார், என் பையனை வெளியே போட்டேன். நான் வந்து அவனே ஃப்ளைட் பிடிச்சி கூட்டிப்பான், அவனே ஹிந்தியில் பேசினான், எங்களுக்கு ரூம் புக் பண்ணி தரான். இந்த கான்ஃபிடன்ஸ் போதும், அவன் படிச்சுப்பான எங்களுக்கு நம்பிக்கை வந்து அந்த பெற்றோர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்குதுன்னா இது அப்போ நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்படின்னா அந்த கல்வியோட குவாலிட்டியை நம்ம வந்து பார்க்கணும், தரத்தை வந்து பார்க்கணும். தொடர்ச்சியாக பண்ணிங்க உங்களோட செமினார்ஸ், உங்களோட நேர்காணல் இதிலெல்லாம் சொல்கிறப்பறம் ஒரு பையன் டாப்பில் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 25 இயர் ஏஜ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கீங்க இல்லையா? அது எப்படி சாத்தியம்? 25 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும் அப்படின்றது இல்லை. இப்போ நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நார்த்தில் ஒரு மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐஐடியில் படித்தா டிகிரி உங்களுக்கு வேல்யூ இல்லை, வாட் இஸ் யுவர் டிகிரி ஒர்த் அப்படின்னு சொல்லி நிறையா சேனல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் அதே ஐஐடி பாம்பே நான் நிறைய பேர் அனுப்புகிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, 3rd இயர்லேயே யூஎஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்கிடுவாங்க. ஐஐடி பாம்பேயில் அலுமினி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மட்டும் $14.6 பில்லியன் இருக்குது.
இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபைனல் இயர் வரும்போது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சீனியர் அனுப்புவார். அவர் வந்து ஒரு 50 crores 100 crores அந்த வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வெஞ்சரில் அவங்க அதை பண்ணி முடிச்சாங்கன்னா அந்த 50 crores அவங்க அப்படியே 500 crores ஆகுங்க. இந்த பையனுக்கு வந்து 3 வருஷத்தில் அந்த பையனுக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50 crore வந்துடும். இந்த 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதுவே பிட்வீன் 10 crores to ஒரு 100 crores வச்சுங்க. அந்த லெவலில் வந்துடும். அப்படின்னா அந்த பையன் போய் வேலை பார்ப்பானா? அவன் வேலைக்கே போக மாட்டான். அவன் ஸ்டார்ட் அப் தான் போவான். ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் ரொம்ப நல்லாயிருக்கு. சிறப்பாக அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்ல கட்டமைப்பு பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மிஸ்டர் கிருஷ் கோபாலகிருஷ்ணன், இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர், அவர் வந்து பிரெயின் ரிசர்ச்க்காக ஐஏஎஸ்சி பெங்களூருக்கு 225 கோடி கொடுத்துருக்காரு ஒரு சிங்கிள் பர்சன். அதுமாதிரி மிஸ்டர் பகிச்சி அண்ட் மிஸ்டர் பார்த்தசாரதி 2 ஃபேமிலி வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் 425 கோடி ஒரு 800 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ். இப்படிலாம் நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் ஏஜுக்குள்ளேயும் ரீச் பண்ணிட்டாங்கன்னு இல்லை. இவங்கெல்லாம் நிறைய கம்பெனியில் சிறந்து விளங்கியவங்க. இவர் இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர், அவர் வந்து பேசிக்கலி மிஸ்டர் பகிச்சி அண்ட் பார்த்தசாரதி அவங்க மைண்ட்ரி இந்த கம்பெனிலாம் வச்சுருந்தாங்க. அவங்க கம்பெனியில் வந்து பணம் வரதில் இந்த 2 ஃபேமிலி மட்டுமே இவ்வளோ 425 கோடி கொடுக்குறாங்க இந்த இன்ஸ்டியூஷனில். அங்கே எதுக்குன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ இந்த குழந்தைங்க போய் படித்தா இன்னும் வந்து இந்த குழந்தைங்க பன்மடங்கு அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து வச்சு நல்ல லைஃப்பில் மேலே வருவாங்கன்னு அவங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பொறியியல் கல்லூரியாக மருத்துவக் கல்லூரியாக ஆரம்பிக்கல, நல்ல இன்ஸ்டியூஷனில் இன்னும் ரிசர்ச்சுக்கு இது வந்து ஃபாரினில் வந்து ரொம்ப நல்ல சர்வசாதாரணம். இப்போ நீங்கள் உதாரணமாக ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எடுத்துட்டிங்கன்னா கூகுள் அங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா கூகுள் வந்து வெளியே வந்து கம்பெனி பெருசானதுக்கப்புறம் ஒரு 10% வந்து ஸ்டான்ஃபோர்டு கொடுக்கும். ஒரு X% கொடுப்பாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வாங்கி ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸை வந்து சப்சிடைஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டோட கல்வி கட்டணத்தை குறைக்கிறாங்க. இப்போ வளர்ந்த நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், நீங்கள் முதலே கேட்டீங்க இஸ்ரேல்லாம், இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மாணவர்களோட ஃபீஸை குறைச்சி நல்ல தரமான கல்வியை கொடுத்து அந்த மாணவரை இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க. இன்னொன்று சொன்னீங்க, பெற்றோர்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கறது கிடையாது. அவங்க அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது அப்படி பார்ப்பதன் மூலமாக அது கல்வி வணிகம் ஆகிடாதா? நான் இப்போ வந்து என் பையனுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினச்சி நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டோம்னா அது வணிக நோக்கமாக இருக்காதா? இல்லை, இப்போ ஆல்ரெடி வணிகமயமாக்கல தான் நம்ம இழந்துட்டுருக்கோம் குழந்தைங்கள. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஏன் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எல்லாரும் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நான் 20 லட்ச ரூபா வாங்கி 5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு அனுப்புகிறேன். பட் இதே நான் ஒரு குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் எய்ட் இன்ஸ்டியூஷனில் அனுப்புனா என்னோடய அப்ளிகேஷன் காஸ்ட் தான் கூட இருக்கும். உள்ளே போனீங்கன்னா முன்னாள் படித்த மாணவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இப்போ நாங்களே எங்களோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் நாலேஜ் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். எங்கள் பேட்ச் மட்டுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 crores வந்து வி ஆர் ஹெல்பிங் புவர் சில்ட்ரன். எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு 199 குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அதில் வந்து படித்த குழந்தைங்க இன்றைக்கி நல்ல ஒரு இது வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்ககிட்ட இருந்து போன பசங்க செட்டில் ஆனவங்க. எங்களோட 25th ரீயூனியனில் காலேஜில் மீட் பண்ணும்போது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சரி நம்மளே எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இப்போ எங்கள் ஜூனியர் சீனியர் பேட்ச்லாம் வந்து ஜாயின் பண்ணி அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 crores வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் டீம் வந்து எங்கள் பேட்ச்மேட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கல்லூரிகளில் நிறைய நடக்குது. முன்னால் படித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற பையனுக்கு எங்கேயுமே உங்களுக்கு பணம் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் படித்து நீங்கள் சீட் வாங்குறதை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்தினால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் ஓப்பன் ஆகும். அதனால் படிக்கிற குழந்தைங்கள்ட்ட நான் சொல்கிறது நல்லா படிங்க, தரமாக நல்லா வந்து படிங்க. மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நீங்கள் பார்க்க மறுக்காதீங்க. மதிப்பெண்கள் முக்கியம். இப்போ நீங்கள் காமர்ஸ் படித்தா லைஃப்பில் ஸ்கோப் இல்லை, இது படித்தா ஸ்கோப் இல்லை, எதுவுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ சீக்கிரம் ஒரு தரமான கல்லூரிக்கு நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு அடுத்த ஜம்ப் இதை விட பெட்டராக படிப்பை தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் போகிறேன் அப்படின்னா நான் என்ன படிப்பு எடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணணுமா? அது பிரதானமா அல்லது எந்த கல்லூரி எந்த நிறுவனம் கல்வி நிறுவனம் அப்படின்றது பிரதானமா? இது ரெண்டுக்குமான வெயிட்டேஜ் எப்படி? நீங்கள் இப்போ கேட்குறது வந்து கோர்ஸா இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கல்வி முக்கியமா இல்லை அந்த கோர்ஸ் முக்கியம்? நான் என்ன கோர்ஸாக எடுக்கணும், அது எந்த நிறுவனமாக இருக்கணும்? இல்லை நான் நிறுவனத்துக்கு முதலிடம், இப்போ நீங்கள் சொன்னதுல நான் வரேன், நிறுவனத்துக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எந்த கோர்ஸாக வேணாலும் படிக்கலாமா? அல்லது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுதான் நான் படிக்கணும் அப்படின்னு. அதுலேயுமே உங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராடிக்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்த யாரும். ஸோ இதில் கோர்ஸா இல்லை நிறுவனமா அப்படின்றத எப்படி சூஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூஷன் தான். ஏன்னா எங்கெல்லாம் நீங்கள் மெரிட்டில் போகிறீங்களோ நல்ல இன்ஸ்டியூஷனில், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து லோக்கலில் எனக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குது. பட் ஐஐடியில் எனக்கு பிடிக்காத ஒரு பிஎஸ் ஃபிசிக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ பையன் லோக்கல் போவாரா ஐஐடி போவாரா? அஸ் அ பேரண்டாக நான் ஐஐடி தான் அனுப்பிச்சுடுவேன். அப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன், கரெக்டாக இல்லையா? அதே தான் இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துல பையனோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் ஆசைப்பட்றேன். மேபி நான் என்ன நினைக்கலாம், அவன் ஐஐடி படித்தா செட்டில் ஆகலான்னு. ரெண்டாவது ஊர் பெருமை வெளியில் நான் சொல்லும்போது என் பையன் ஐஐடியில் படிக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பாக அதை நான் நினைக்கலாம். பட் பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? இல்லாத ஒன்று போய் நாங்கள் திணிக்கிறது. செகண்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் வரேன். இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள்னு வச்சுக்கோங்க. சரி, தயிர் சாதம் ஊறுகானா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பஃபே வச்சா நான் வெறும் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் எடுத்துகிட்டு வரதில்லை, மற்றெல்லாம் பார்க்க போகிறேன். பட் இந்த நேம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் நெக்லெக்ட் பண்ணுறேன், பார்க்குறதே இல்லை, பார்க்குறதுக்கு தயாராகவும் இல்லை. இப்போ நான் நீட்டும் ஐஐடியும் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க வேறு எங்கேயுமே பார்க்க வரதில்லை, கரெக்டாக இல்லையா? இந்த குழந்தை நீட்டை தவிர எதையும் பார்க்காது, ஐஐடி தவிர எதுவும் பார்க்காது. பட் ஆனால் நான் திரும்ப அதை இடத்துல வரேன். நான் அந்த பையன்ட்ட கேட்குறேன், அவன் வந்து நான் நீட் பண்ணுறேன், இல்லை மெடிக்கல் பண்ணேன், எனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நீட் பண்ணுறேன் அப்படின்னு, சாரி ஐஐடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவனோட விருப்பத்தின் பேரில் தான் நம்ம அதை கொடுக்கல. அது எனக்கு வந்து பேக்கப் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். நான் ஐஐடி படிக்க வேண்டாம், நீட் படிக்க வேண்டாம்னு சொல்ல. சப்போஸ் எனக்கு அந்த 7000 சீட்டில் எனக்கு கிடைக்கலனா என்ன பேக்கப் ஆப்ஷன்? நான் எதையுமே அப்ளை பண்ணலைன்னா நேராக கொண்டு போய் ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிக்க கூட பையனை தள்ளி விட்றேன். பட் அந்த குழந்தை திறமைக்கு நீட்டோ ஐஐடியோ கிடைக்கலனா பேக்கப்பில் எல்லாமே கிடைக்கும். இதை விட பெட்டராக இன்ஸ்டியூஷனே கிடைக்கும். நான் சொன்ன இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷனை விட பெட்டர் கோர்ஸ் அவன் ட்ரை பண்ணாத காரணத்தினால, அப்ளை பண்ணாத காரணத்தினால. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஃபஸ்ட்டு அட்மிஷனை வாங்க, அவைலபிள் பெஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 17 வயசில் இந்த குழந்தை ஆசைப்பட்டது, எனக்கு நீட் கிடைக்கல, ஐஐடி கிடைக்கலன்னு அந்த குழந்தை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு சமமாக பார்க்கணும், எல்லாத்தையும் எழுதட்டும். பெஸ்ட் ஐஐடி கிடச்சா அனுப்பிடுங்க, நீட் கிடச்சா அனுப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. பட் பேக்கப் கிளியராக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு 5 அட்மிஷன் வாங்கினோடனே அந்த குழந்தையோட மனநிலையே மாறிடும். பின்னாடி வரக்கூடிய ஏன்னா இது வந்து சைனா, இந்தியாலாம் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, நிறைய பாப்புலேஷன் இருக்குது, எப்போவுமே போட்டிகள் நிறைந்த உலகம். இதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏமாற்றத்தை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல இந்த குழந்தை வந்து கல்வியில் வந்து ஒரு தோல்வியை தந்துச்சுன்னா வாழ்க்கையில் பின்னால் எதிர்காலம் ஃபுல்லாக அவங்க தோல்வியை மனப்பான்மையோடு அவங்க உலகத்தை பார்க்குறது நல்லதில்லை. இந்த வெற்றியும் தோல்வியும் சகஜமாக பார்க்கக்கூடிய சம வாய்ப்பினை நம்ம பள்ளிகள் வந்து உருவாக்குறதில்ல. அது எங்கே கிடைக்குன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கிடைக்கும், போட்டிகளில் கிடைக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இது எல்லாமே இருந்தது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு போட்டியில் நான் வின் பண்ணுறேன், எனக்கு இந்த ஒரு திறமைன்ற அந்த ஹோப் வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ அந்த ஹோப்பை நம்ம கொடுக்குறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம இன்றைக்கி இந்த கோச்சிங் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பெருசானதுனால நான் இது போகலைன்னா, ஏன்னா நான் 2009 to 12 நினைக்கிறேன், டாக்டர் ராமசாமி கமிட்டின்னு டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சாரோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த கமிட்டி அந்த என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் 99%, ஓகே 2007 தான் நினைக்கிறேன், எல்லோரும் போய் வந்து ஐஐடிக்கு கோச்சிங் போகிறாங்க. அப்போ ஆந்திராலையும் கோட்டாலையும் தான் இருந்தது. அப்போ இந்தியாவில் வந்து 99% ஒழுங்காக ஸ்கூலில் போய் 11th and 12th படிக்குது. அந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஐஐடிக்கு மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குறாங்க, போர்டே சொல்லித்தரதில்ல அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து போர்டை வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த கமிட்டியோட அப்சர்வேஷன் அன்னைக்கு பண்ணது கிட்டத்தட்ட 2011-12 நினைக்கிறேன். அன்றைக்கி பண்ண விஷயங்கள் இன்றைக்கி அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கோச்சிங் வந்துருச்சு. ஏன்னா அந்த வணிகமயமாக்கல்ங்கிறது அதான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த இவ்வளோ பேர் கோட்டா ஃபேக்டரியில் போய் விழுகிறது அப்படின்றது வணிகம் தான். ஆமாம், இப்போ கோட்டா ஃபெயிலியர் பியூர்லி வணிகம். ஏன்னா நீ கோட்டா ஃபெயிலியர் ஆச்சு. இல்லை என்ன பெற்றோர்கள்ட்ட புரிதல் இல்லைன்னா மொத்தமாகவே ஐஐடியில் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் ஜெனரல் கேட்டகரிக்கு 7000 சீட் மேலே கிடையாது. நீங்கள் மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் சீட்ஸ் கம்மி. அப்படிங்கிறப்ப இந்த 20 லட்சத்தில் என் பிள்ளை கன்ஃபார்மாக கிடைக்குன்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வச்சுக்கோங்க. பட் எனக்கு பேக்கப்பும் கரெக்டாக வச்சுக்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு சப்போஸ் சறுக்கி விழுந்தால் பின்னாடி வரக்கூடிய அடுத்த ஹோல்டிங் இருக்கணுங்கிறேன். நீங்கள் எதையுமே விடலைன்னா அந்த குழந்தை நேராக போய் 100 படி கீழே தள்ளிடுது. அட்லீஸ்ட் இப்போ நம்ம பிடிச்சோம்னா ஒரு 80-90 பிடிக்கலாம். பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாதீங்கன்னு சொல்கிறேன். நீட்டுக்கும் அதுதான், அதுக்கும் ஐஐடிக்கும் அது. ஆனால் இன்ஸ்டியூஷன் ஒரு குவாலிட்டியான இன்ஸ்டியூஷன் இருந்தால் தான் நீங்கள் மட்டும் இல்லை, ஹோல் பேட்சே எலிவேட் ஆகும். ஒரு 25 வருஷம் கழித்து உங்களோட கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அது வந்து உங்களை கனெக்ஷன் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ இன்ஸ்டியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் மெரிட்டில் போகிறது தான். நான் பணம் இருந்தால் கூட பேரண்ட்டை பணம் செலவழிக்க சொல்லுறதில்ல. ஏன்னா கல்வியில் மட்டும் நீங்கள் பணத்தை கொடுத்து குழந்தைக்கு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்போவுமே யாராவது கீழே விழுந்தால் நமக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணும். அது ஒரு தவறான செய்தி. சகஜமாக நீங்கள் வந்து வெற்றியும் தோல்வியும் குழந்தைக்கு சரிசமமாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஐஐடி கிடைக்கும்ன்றது வந்து கேரண்டி கிடையாது. ஆனால் அந்த முயற்சிகள் உள்ள குழந்தைகள் வெற்றி பெறுகின்றன. அந்த முயற்சிகள் சரியான முயற்சிகளாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோழிக்குடி மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போய் அடைச்சி வச்சு அந்த குழந்தைய வந்து நான் ஃபுல்லாக ஃபீடை கொடுத்து நான் இதில் ஐஐடி உருவாக்கும் அப்படின்னா அதனோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. இப்போ இது மாதிரியான முயற்சிகளை அரசு ஏன் நிறையா செய்கிறதில்ல இந்த சென்ஸ்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நிறையா வாய்ப்புகள் இருக்குது, நம்மகிட்ட ஒரு அறியாமை இருக்குது, அதை பற்றின விழிப்புணர்வு பெரிய அளவில் இல்லை, என்ன நிறையா கோர்ஸ் தெரியல. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4-5 டாபிக் மட்டும்தான் என்னால் அது ஏரியா எம்பிபிஎஸ் ஐஐடினா இங்கே வரலாம், இல்லை நீட்டு போகலாம்,
இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? இப்போ இதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துறது யாரோட கடமை? அரசு தரப்பில் அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்க்ளூடட். நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலாம். சிபிஎஸ்சி எம்பானல் ஏஜென்ட் இருக்கும்போது ஸ்கூல்ஸ்ட்ட வில்லிங்னஸ் கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியிலும் போனால் ஒரு 10% பள்ளிகள் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மீது யாரும் அதை அக்செப்ட் பண்ணுற மோடில் இல்லை. இது குறிப்பாக வந்து நான் பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டேன், கவர்மெண்ட்டை சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளியோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். பள்ளி என்கிட்ட நம்பி வந்து 12 வருஷம் என்கிட்ட ஃபீஸ் பண்ணுற எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணுன்ற திங்கிங் இருக்கணும். டாப்பர்ஸை மட்டும் தான் கொண்டாடுவோம், மற்றவங்கள தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னா அது வந்து சரியானது. இன்னொன்று, கல்வியோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து பேசிக்கலி வந்து நான் நல்ல கல்வியை கொடுத்துருக்கேன். உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும், எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் என்னோட குழந்தைகள் அதில் வெற்றி பெறுவாங்க தன்னம்பிக்கை கொடுக்குறது தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஐடியில் சீட் வாங்கி தரதோ, நீட் வாங்கி தரதோ, அதெல்லாம் அந்த பள்ளியோட முக்கியத்துவம் கிடையாது. நாங்களாம் படிக்கும்போது எங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, 40 பேருக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன், என் பையன் எப்படி கேட்டாலும் எழுதுவான். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் கொஸ்டினுக்கு தான் படிக்கிறாங்க, யாரும் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறது. அதனால் ப்ராப்ளம் அங்கே தான் இருக்குது ஒழிய இதில் வந்து அரசுகள் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறத விட நம்மளும் வந்து தனிப்பட்ட முயற்சிகளை கற்றல் முறையில் மாற்றம் நிறைய தேவைகள். இன்றைக்கி வந்து பள்ளிகள் எல்லாமே வந்து அந்த கல்வியின் மெயின் குறிக்கோள்லேருந்து விலகி போயிட்டே இருக்கும். அது கல்வியை வந்து நம்ம ஒரு இனிமையான பயணம், அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பயம் வருது, பெற்றோர்களுக்கும் பயம் வருது. இதில் ஃபீஸும் நிறைய அதிகமாகுது, பணம் செலவழிக்கிறதுனால பொருளாதார சுமையும் வருது. இப்போ நான் டெல்லியிலலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா ப்ரைவேட் ஸ்கூலில் சேராங்கன்னா நான் கவர்மெண்ட்டில் போட்டால் 25,000 செலவாகுது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தை இருந்தால் அந்த குழந்தை அதனால் வீட்டில் 4.5 லட்ச ரூபா சேவ் ஆகுது. 10 வருஷம்னா 45 லட்சம் சேவ் ஆகுது. இந்த 45 லட்சத்தை யாரோ கொடுக்கறதுக்காக தான் அந்த பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓடுறதுக்கு காரணம் அவங்க கல்வி சுமை வந்து அதிகமாகுது எல்லா குடும்பங்களுக்குமே. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு செலவழித்த டைமில், நமக்கு செலவழித்த டைமில் நம்ம 50% கூட நம்ம குழந்தைங்களுக்கு செலவழிக்க முடியல. ஏன்னா அந்த நேரமின்மை காரணத்துக்கு முக்கிய காரணம் நம்ம வருமானம் செய்து குழந்தைய நல்லா பணம் தேடுறதுல அதில் தான் ஓடுறமே வழிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் கட்டாது. பெற்றோர்கள் மாணவர்கள் இடையே உடைய அந்த ஒரு வெளியே போகிறது அது இன்றைக்கி வந்து பாருங்கள், நிறைய குழந்தைகள் வந்து பள்ளியை வந்து முதல்ல 6வதுலேயே கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு உற்றார் உறவினர் தெரியாது, ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படின்னு தெரியாது. நாளைக்கு அவங்க அந்த குழந்தைக்கு யார் வந்து சொந்த பந்தங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அப்பாவோட ஃப்ரெண்டும் தெரியாது, அம்மாவோட ஃப்ரெண்டும் தெரியாது. அப்போ அந்த லிமிட்டட் சர்க்கிளில் அந்த குழந்தை ட்ராவல் பண்ணும்போது அந்த குழந்தையோட உலகம் வந்து சுருக்கப்படுகிறது. அதில் குழந்தையோட பேசிக்கலி இன்றைக்கி வந்து ஒரு எந்த ஒரு இனிமேல் க்ரைம் ரேட் வந்து அதிகமாகும். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் கிளிக்கிங் அ டைம் பாம். அதனால் வந்து க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து குழந்தைகளுக்குள்ளே வந்து நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து நாங்களாம் படிக்கும்போது ரேகிங் இருந்ததுனால ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாரையும் தெரியும். ஒரு கேம்பஸ் கல்ச்சர் வந்து நல்லா இருந்தது. பட் இன்றைக்கி கல்லூரிகளில் வந்து இதெல்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய குற்றங்கள். ரேகிங் ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுன்னு இல்லை, என்ன இருந்தாலும் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் இருக்கும், எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்கும். நான் அது வந்து நம்ம நெகட்டிவாக வந்து கொண்டாடுறோம், பாசிட்டிவாக அப்படியே விட்டுறோம். பாசிட்டிவாக நம்ம பார்க்குறது இல்லை, நம்ம கொண்டாடுறது இல்லை. அதான் நான் சொல்லுவார், இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவாக கொண்டாடுற அளவுக்கு சேட்டலைட் லான்ச் கொண்டாடுறது இல்லை. ஆனால் அதனால் வந்து கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும், வெரைட்டி இருக்க தான் செய்யும், எல்லாமே இருக்கும். சூசைட்ஸ் நிறையவே இருந்தது. பட் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கும்போது குழந்தைகள் வந்து பயமுறுத்தப்படுகிறார்கள். பிறக்கும் பொழுதே அவங்களோட அவங்க வந்து இயல்பே வந்து மாறுது. அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றது சரியான தகவல் போகிறதில்ல. படிக்கிறாங்க, தோல்வி அடைகிற மாணவர்கள் அவங்களுக்கு இப்போ அது 10th இருக்கட்டும், +2 இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளில் அவங்க நினச்ச நான் இப்போ வந்து நீட் எழுதினேன், ஃபெயிலியர் ஆகிட்டேன், அதில் வந்து நான் டாக்டர் ஆக முடியலை அப்படின்னு நினச்சி சூசைட் பண்ணிக்கிற, தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்கள் அல்லது அந்த எண்ணத்துக்கு போகிற மாணவர்கள். இல்லை, அது பண்ணவே கூடாது. உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து நான் யூடியூப்பில் போய் மைக்கேல் ஜோர்டனோட 9000 ஷார்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். 1 minute வீடியோ. அவர் 9000 ஷார்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருப்பார். 36 தடவை அவர் கேம் வின் பண்ண வேண்டியதை லூஸ் பண்ணியிருப்பார். அவர் சொல்லுவார், நான் ஃபெயில் ஆகி நான் இது பண்ணாதனால தான் இன்றைக்கி உலகத்திலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அந்த வீடியோ 1 minute தான். எப்பெல்லாம் தோல்வி வருதோ அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் மாறிடும். நிறைய வாய்ப்புகள்ங்கிறது எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அதாவது உங்களோட 7வதுல ஒரு பிரச்சனை இருந்தது, 8வதுல ஒரு பிரச்சனை இருந்தது, இன்றைக்கி 10வதுல பிரச்சனையாக கூட தெரியாது. காலம் தான் பதில் சொல்லும். காலம் வந்து இட்ஸ் அ பாசிங் க்ளவுட்ஸ். மேகங்கள் வேகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இது எனக்கு அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா துறைகள்லையுமே, ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே, ஐஏஎஸ் ஆட்சி பணியாக இருக்கட்டும், நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபெயிலியரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பாருங்கள். உங்கள் பிரெயின்ங்கிறது பியூட்டிஃபுல் கார்டன். இதில் நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க. நல்ல எண்ணங்களை நீங்கள் தான் ஃபில்டர் பண்ண முடியும். எண்ணங்கள் நல்லா இன்புட் போச்சுன்னா அவுட்புட் நல்லாயிருக்கும்.
எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை பாருங்கள். இது வந்து இது இது இந்த எக்ஸாம் மட்டும் லைஃப் கிடையாது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை பாருங்கள், அந்த தோல்விகளை பார்க்காதீங்க. தோல்விகள் வந்து இது என்ன வெற்றியின் படிக்கட்டுங்கிறத பாருங்கள். போராட்ட குணத்தை கற்றுக் கொடுக்க நம்ம தவறிட்டோமா? இப்போ தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா அது ஒரு கேம் வந்து டீம் கேம் விளையாண்டாலோ, ஃபுட்பால், பாஸ்கெட்பால், எனி கேம், நீங்கள் எந்த கேம் விளையாண்டாலும் அட்லீஸ்ட் வந்து அந்த போட்டிங்கிறது வந்து ஒரு குரூப் டைனமிசம் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து ஓகே இதில் கேம் ஜெயிக்கிறோம், இதில் தோக்குறோம், இதில் வந்து அட்லீஸ்ட் இந்த டைம் நம்ம தோக்குறோம், அந்த டீம் தோக்குது, அப்படியே அந்த வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இன்றைக்கி அது இல்லாத காரணத்தினால இன்றைக்கி பாதி பள்ளிகளில் கிரவுண்டே கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது, மற்ற விஷயங்களே நம்ம கொடுக்குறதில்ல, மியூசிக் கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு ஓவியம் கொடுக்குறதில்ல, ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிரெயினில் ரைட் லெஃப்ட் 2 இருக்குது. நம்ம ஒன்றை தான் யூஸ் பண்ணுறோம், ஒன்றை விட்டுறோம். ஆனால் அந்த ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி போய் சேரலைங்கிறதுல அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது நேரம் வரைக்கும் இங்கே வந்திருந்து நிறைய நல்ல கருத்துக்களை இந்த வரும் மாணவருக்கும் சரி பெற்றோருக்கும் சரி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான மிக நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. புதிய தலைமுறை இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தமைக்கு நன்றி. எல்லா மாணவர்களும் நல்ல முறையாக படித்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.